Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Beta. Welcome back to our channel Doodle Diary. So நேத்து தான் சென்னையில இருந்து வந்ததும் ஒரு ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துட்டு வேற என்ன க்ளீனிங்ல இறங்கியாச்சு. நான் இந்த தடவை சம்மருக்கு கூட க்ளீனிங் எதுவும் பெருசா பண்ணல. அதனால வீட்ல நிறைய இடத்துல டீப் க்ளீனிங் தேவைப்பட்டுச்சு. சரி அப்படியே பார்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னா பால்கனி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு ஒரு காசி பால்கனி டின்னர் சாப்பிடலாம்னு நினச்சோம். ரியல் பிளான்ஸ்லாம் நல்லா பத்திரமா இருந்துச்சு, ஃபேக் பிளான்ஸ் கொஞ்சம் டஸ்டாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறது ஃபேக் பிளான்ஸ் தான். அதெல்லாம் ஒரு நாள் இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். ரியல் பிளான்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னா ஃபேக் பிளான்ஸ்க்கும் வந்து சில மெயின்டெனன்ஸ் தேவை. ஏன்னா அதில் லாங் டைமாக அப்படியே டஸ்ட்டில் விட்டுருந்தோன்னா இன்செக்ட்லாம் அதுல வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்பப்போ இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். சரி அப்பாவும் நானும் ஒரு சேர்ல உட்காருவோம். ஓகேவா? நீ அங்கே உட்காரு. நீ சேரே ஷேர் பண்ண மாட்டே, அப்புறம் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஷேர் பண்றியா? Thank you, you're my best friend. ஸோ என்னோட லேட் 20 ஸ்கின் கேர்ல நான் ரொம்ப நாளாக முக்கியமாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் விட்டமின் சி சீரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக த டெர்மாகோஸ் TDC 10% விட்டமின் சி சீரம் ட்ரை பண்ணலாம். இது டீப் பெனட்ரேஷன் ஃபார்முலாவோட வருது, மேக்கிங் இட் மோர் எஃபெக்டிவ் தேன் அதர் சீரம்ஸ். ஸோ இது மூலியமா டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆகும், ரேடியன்ட் க்ளோ கிடைக்கும் அண்ட் ஸ்கின்னும் ஈவன் டோண்டா இருக்கும். இதுல ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன், அதாவது 10% விட்டமின் சி அண்ட் ஆடட் பவர் 5% நயாசினமைடும் இருக்கு. விட்டமின் சி தேவையான க்ளோவை கொடுக்கும். நயாசினமைட் சீபம் ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ணி ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். and it's completely safe and effective, designed by dermatologists. so இத யூஸ் பண்ணி ஒரு 7 டேஸ்லயே சூப்பரான ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். and the best part, டெர்மாகோ பத்தி எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் இது. அவங்களோட யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் மூலமா 20,000 plus children இந்த வருஷம் எம்பவர் பண்ணிருக்காங்க. so ஒரு தடவையும் நீங்க அவங்க கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்க ஆர்டரை லிங்க் பண்ணி ஒரு சைல்டோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க along with பூமி ஃபவுண்டேஷன். சூப்பர்ல. and நீங்க இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த கூப்பன் கோட் ஸ்வேதா எஸ் 2025 யூஸ் பண்ணுங்க. so that 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டெர்மாகோ வெப்சைட்ல. அண்ட் இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள்லயும் அவைலபிளா இருக்கு. லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வியனை தூங்க வச்சுட்டு ஒரு பெரிய வேலையில் இறங்கினேன். என்னென்னா பால்கனி கிளாஸ் க்ளீன் பண்ணலான்னு. இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். நல்லா சாஃப்ட் ஸ்பஞ்சாக தான் இருக்குது. இது வந்து மெயினாக பால்கனியில் இருக்க மெஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ கிளாஸ் டோர் கூடவே கொடுத்துருப்பாங்க, மஸ்கிட்டோலாம் உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னு. இது ஏன் தான் கொடுத்துருக்காங்களோன்ற மாதிரி கோவமாக வரும். அவ்வளோ டஸ்ட் வந்து இதில் சேரும். பட் எவ்ரிடே லைஃப்க்கு இது தேவையும் படுது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்ச உடனே செம்ம சர்ப்ரைஸ், எனக்கு நல்லா க்ளீன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை ட்ரையாக க்ளீன் பண்ணியிருக்கலாம் ப்ரஷ் வச்சு, அது ஒரு ஆப்ஷன். ஆனால் டஸ்ட் பயங்கரமாக வரும். பட் நான் அப்படியே தண்ணி போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்த உடனே பின்னாடி கிளாஸ்ல எல்லாம் ஃபுல்லாக அந்த அழுக்கு தண்ணி தெளிச்சிருச்சு. நான் வெட் கிளீனிங்கில் ஸ்க்ரப் பண்ணனால டஸ்ட் எதுவுமே பறக்கல. அதனால எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் கீழே விழுற இந்த தண்ணியை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. இந்த பால்கனி ரெயில் கிளீனிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக எதுவும் இதுக்குன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ப்ரஷில் இந்த மாதிரி ரீயூசபிள் வெட் டிஷ்யூவை வந்து போட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா ஈஸியாக எல்லா டர்ட்டும் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து வேக்யூம் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டு. பயங்கர அழுக்கு, அவ்வளோ அழுக்குனா அவ்வளோ அழுக்கு எடுத்தேன் இங்கேருந்து. அப்புறம் கிளாஸ் கிளீனிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோலின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு விதத்தில் அது எனக்கு எஃபெக்டிவாக படலை. அதனால் வந்து அமேசானில் ரிவ்யூஸ்லாம் பார்த்து இந்த ஒரு கிளீனர் வாங்கியிருந்தேன். செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு 1 ஸ்வைப்லேயே வந்து ஈஸியாக சூப்பராக க்ளீன் ஆகிடுது. ஸோ வெறும் அந்த கிளாஸும் ரெயில் கிளீனிங்குமே எனக்கு 1.5 hours ஆயிடுச்சு.
ஸோ பால்கனி வந்து பிஜன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஷார்ப்பா இருக்கும். அதனால நான் இதை வச்சேன் அப்படின்னாலே பிஜன்ஸ் இந்த பக்கமே வராது. நான் ஊருக்குலாம் போறேன்னா இந்த பிளான்ஸ் மேலெல்லாம் வந்து உட்காரக்கூடாதுன்னு இதை தான் வச்சுட்டு போவேன். இதெல்லாம் நான் வைக்காம போனேன்னா இங்க ஃபுல்லா பிஜன் ஷிட் வந்து போன அறிகுறி எல்லாமே இருக்கும். அதுவும் பிஜன் ஷிட் வந்து அவ்வளோ டேஞ்சரஸ் கூட, நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்லாம் காஸ் பண்ணும். ஆல்ரெடி அலர்ஜி இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஜன் கிட்ட இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு. இது காஸ்ட் ஒரு 250 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அமேசான்ல. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதனால தான் ஷேர் பண்றேன். நான் வீட்டுல சம்டைம்ஸ் தனியா இருக்க டைம்ல கூட பிஜன் வந்துட்டு போவோம். அது வந்து போற சமயத்துல இதை கொண்டு வந்து அப்படியே ஃப்ளோர் மேல கூட நான் வச்சிருவேன். அப்புறம் கேட்டிருந்தீங்க எங்க பால்கனி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதோ வச்சிருக்கீங்களே, இது என்ன கிரில் அப்படின்னு. ஆக்சுவலா அதை பிஜன்ஸ் கிட்ட ப்ரொடெக்ட் பண்ண போடல, சேஃப்டிக்கு தான் போட்டிருக்கோம். அது பேர் வந்து இன்விசிபிள் கிரில். எதனாலனா நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிரில் இருக்க மாதிரியே தெரியாது, ஆனா பக்கத்துல வந்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இன்விசிபிள் கிரில் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது தான் இப்படி ஒரு ப்ராடக்ட்டும் வந்து மார்க்கெட்ல வந்துச்சு. அப்பவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். 30,000 கிட்ட ஆச்சு இந்த ஒரு பால்கனி அண்ட் எங்களோட பெட்ரூம் பால்கனிக்கு. இப்போ நிறைய வெண்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப கம்மி சார்ஜஸ்லேயே செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம். இதுல என்னன்னா 4 inch கேப் வச்சுட்டோம். இதுல ஈஸியா வந்து பிஜன் உள்ள வந்துட்டு போகுது. ஃப்ளோலெல்லாம் வந்துட முடியாது, ஆனா கொஞ்சம் வரணும்னு ட்ரை பண்ணி ட்ரிக்ஸா வந்துருச்சுன்னா காலி. சம்டைம்ஸ் நான் வெளியே துரத்தும் போது பயந்துரும் உள்ள, ஏன்னா அதுக்கு டக்குன்னு வெளியே போக முடியாது. அதனால தான் இந்த ப்ரொடெக்டர் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால்கனி டின்னருக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மெனு என்னன்னா, ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹனி கார்லிக் சிக்கன் வித் நூடுல்ஸு, அப்புறம் அது கூட மயோவும் செய்யலாம் அப்படின்னு. டக்குன்னு இப்படி தான் ஆல் ஹெல்த்தியாக மாறிடுவோம் நாங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஹனி கார்லிக் சிக்கனுக்கான மேரினேஷன். மில்கி மிஸ் கர்ட் பார்த்தீங்கன்னா 30 rupees கப்பில் கிடைக்கும். ஸோ அதை வந்து பவுலில் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிட்டு இதில் ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் சில்லி பவுடர் அது ஒரு 1 tablespoon. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வாங்கியிருந்தேன் லிஷியஸில். அதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா வந்து மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 20 to 30 minutes வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். கொஞ்ச நேரம் வியன் விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறம் கிச்சனுக்கு ஓடி வந்துட்டாரு எங்க கிட்ட. நான் இங்க தான் இருப்பேன், இல்லைன்னா நீங்க என் கூட விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி. வேற வழி இல்லை எங்களுக்கு, அவரையும் குக்கிங்க்கு சேர்த்துக்கிட்டோம். நான் வேற இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹனி கார்லிக் சிக்கன் ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ வேற எடுக்கிறேன் அப்படிங்கறதுனால கார்த்திக் நான் நூடுல்ஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே இந்த குட்டி வாண்டம் வந்து சேர்ந்தாச்சு. அதனால அவர் கையிலையும் ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் சைலண்டா இருப்பாரு. ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி குக்கிங் பண்ணிட்டு இருந்தோம் 3 பேரும் கிச்சன்ல. இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி ஆயில் தேவைப்படுது. அதையும் வீட்லேயே செஞ்சாச்சு. சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு, ஒயிட் எள்ளு, கொஞ்சமாக சில்லி பவுடர், சுகர், அது ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். யூஸ்வலாக மஸ்டர்ட் ஆயிலில் போடலாம், பட் நான் வந்து நார்மல் ஆயிலே போட்டு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக உப்பு கொஞ்சமாக. ஸோ இதை வந்து ஃபியூச்சர் ரெசிபீஸ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட ஒரு பாட்டில் ஏர் டைட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஸோ மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இப்போ பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஏர் ஃப்ரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். அதோட லாஸ்ட் ப்ராசஸ், பேனில் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சிருந்த சில்லி ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வாட்டர், அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஹனி ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே தாராளமாக இருக்கும். அண்ட் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்வேன். ஏன்னா ஹனி ரொம்ப நேரம் அந்த குக்கிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா தீர ஸ்மெல் வந்துடுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இதெல்லாம் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா உங்களோட ஹனி கார்லிக் சிக்கன் ரெடி. அண்ட் கடைசியா மயோ செஞ்சிடலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1 tablespoon நெய், அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, 2 நீட்ட மிளகாய், 1 ஸ்பூன் வெனிகர், அப்புறம் இது கூட ஒரு 1 tablespoon ஆயில், சால்ட், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா உங்களோட மயோ ரெடி ஆயிடும். இது நல்லா ஸ்மூத்தா அரையறதுக்கு வந்து நெய்யும் ஆயிலும் மாத்தி மாத்தி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்தி அரைக்கலாம். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனாலும் இந்த மயோவும் ஹனி கார்லிக் சிக்கனும் செம்மையா வந்துருந்துச்சு. எனக்கு இந்த டின்னர் நைட் வந்து வேற லெவல் ஃபீலிங். ஏன்னா ஃபுல்லாக ஒரு இடத்த டீப் கிளீன் பண்ணிட்டு அதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணி நம்மளே வீட்டில் குக் பண்ணி உட்காந்து சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது வேற லெவல் தான். நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல, டோன் பாருங்க, இதை வச்சே தெரிஞ்சிடும்
இந்த கலரை பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. அப்புறம் இந்த மைனஸ் சான்ஸே கிடையாது. ஸோ கடந்த ஒரு மாதமாக எங்களோட பெட் டைம் ரொட்டீன் போஸ்ட் 10 PM பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு கண்டிப்பாக வந்து ஹாட் ஸ்டீம் எடுத்தே ஆகணும் மார்னிங் நைட்டு. எனக்கு அடுத்து வியனுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வியனுக்கு இருக்கனால என்ன மாதிரி மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு 1 வீக் டானிக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நேசல் ஸ்ப்ரே வந்து 12 வீக்ஸ்க்கு கொடுக்க சொன்னாங்க. ஸோ இது கோர்ஸ் மெடிசன் மாதிரி, அதனால நடுவில் நிறுத்தாமல் கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் பண்ணி போதும். அப்புறம் இந்த நேசல் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சைடு வந்து நோஸ் இப்படி கை வச்சு பிளாக் பண்ணிட்டு இன்னொரு நாஸ்ட்ரலில் இந்த ஸ்ப்ரேவை வந்து கிராஸாக ஹோல்ட் ஐஸ் இருக்க டைரக்ஷனில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதுதான் கரெக்டான மெத்தடா. ஸோ ரைட் சைட் பண்ணும்போது ரைட் ஐயை நோக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ நம்ம இது தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மெடிசன் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து அடல்ட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ ஐ திங்க் இதை ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்து ரொம்ப நோஸ் பிளாக் இருக்க டைமில் மட்டும் விக்ஸ் பேப்பர் அப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணும். இப்போ பேட்டரி இல்லை, வந்த பேருக்கு நம்ம செக் பண்ணிட்டு பேட்டரி போடலாம். லைட்லாம் எரியும், மியூசிக் வரும். ஓகேவா? ஹாய். ஸோ ஒரு சில விஷயம் நான் வந்து கொஞ்சம் அட்ரெஸ் பண்ணலான்னு நினச்சேன். ரீசெண்டாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட அதிகமாக கேட்குற கொஷின், குழந்தைக்கு வந்து ஸ்பீச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்பத்துலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க, எப்படி வியன் வந்து இவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுகிறான், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், அந்த மாதிரி நம்ம அதுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணலாம், எங்களோட டாக்டர் என்னெல்லாம் டிப்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நான் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், எந்த விதத்துலையும் நான் இதில் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து எதெல்லாம் எங்களுக்கு ஒர்க் ஆச்சு ஒரு பேரண்டா அப்படிங்கறத மட்டும் தான் நான் இங்க ஷேர் பண்ணிக்க போறேன். இது மூலமா உங்களுக்கு ஏதாவது இன்புட் கிடைச்சது அப்படின்னா வந்து I'll be happy. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு டாக்டர் சொன்னது பார்த்தீங்கன்னா 6 months ஆகும்போது தான் நோ ஸ்கிரீன் டைம். ஏன்னா அப்பதான் குழந்தைங்க வந்து கொஞ்சம் உட்கார ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம உடனே கேட்ஜெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அது நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் சொன்னது வந்து நோ ஸ்கிரீன் டைம். ஸோ ரொம்ப ரொம்ப ரேரா தான் 6 months to 1 year டைம்ல வந்து வியனுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுத்ததே. என்னது கத்துது? Lion. Alexa, how does horse sound? Lion. டாக்டர்ஸ் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஸ்கிரீன் டைம்ல வந்து அவங்களுக்கு எந்த வித என்கேஜ்மெண்ட்டும் இருக்காது. இப்போ ஒரு ரைம்ஸே பாக்குறாங்க அப்படின்னா நம்ம நினைச்சுப்போம் அவங்க அதை பார்த்து ஏதோ கத்துப்பாங்கன்னு. பட் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து லிசனிங் கெப்பாசிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், அந்த இன்ட்ராக்ஷன் கெப்பாசிட்டி வந்து வராது. அண்ட் ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணும் அது அவங்க பிரெயின். அதனால ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த 0 to 2 years வந்து நோ ஸ்கிரீன் டைம் சொல்லுவாங்க. நாங்க வந்து ஸ்கிரீன் டைமே காட்டல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னாலையும் வந்து சில டேஸ் முடியாது. ஓகேவா? நிறைய நாள் வியனை வந்து நான் தனியா தான் பாத்துக்கிட்டேன். அந்த டைம்ல நான் ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம், இல்ல எனக்கே ரொம்ப டயர்ட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சில நாள் இருக்கும்ல, இந்த பயத்திலே கொடுப்பேன். ஒரு 5 minutes எனக்கு ரிலாக்ஸா உட்காந்தா போதும்பா அப்படின்னும் போது கொடுப்பேன். டிராவல்ல வியனுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது கார்ல போகும்போது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து தூங்க வச்சு பார்ப்போம், கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டி பார்ப்போம், அப்புறம் லாஸ்டா தான் போன் கையில கொடுப்போம். அப்படியே காமிச்சாலும் மேக்ஸிமம் 10 to 15 minutes தான், அதுக்கு மேல வந்து நாங்க காட்ட மாட்டோம். ஸோ ஐ திங்க் 1.5 years வரைக்கும் இதை ரொம்ப டெடிகேட்டடா ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகிற டைம்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். அண்ட் ஸ்கிரீன் டைம் ரொம்ப தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க காட்டும் போது இது ஒன்று ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா டிவியில ஏதாவது ரைம்ஸ் போகுது அப்படின்னா அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்களும் கூட உட்காந்துட்டு இதுல என்ன கலர் இருக்கு, இதுல என்ன பால் இருக்கு, நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க அதுலயே ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்லாம நீங்க அதை வந்து அவங்கள கேட்டுட்டே இருக்கலாம். ஸோ டாக்டர் எனக்கு மைல் ஸ்டோன் படி என்ன சொன்னாங்கன்னா 1 year பிளஸ்ல 1 வேர்ட் சொல்லணும், புதுசா வேர்ட்ஸ். 2 year பிளஸ்ல 2 வேர்ட் பேசணும், 3 yearsல ஒரு சென்டென்ஸே பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு தடவை போகும்போது டாக்டர் நெக்ஸ்ட் நீங்க வரும்போது வியன் 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ராக்கெட் மாதிரி, ரோலர் ஸ்கேட், ஃபயர் ட்ரக், டிராக்டர், ஏரோப்ளேன், கார், போட், ட்ரெயின். ட்ரெயின் பாப்பா, ட்ரெயின் பாரு, ட்ரெயின் பாருடா, அங்க பேர் ட்ரெயின். ட்ரெயின், சப்மரைன். அப்புறம்
அப்புறம் 1 year பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேம் வந்து விளையாடுவோம். என்னன்னா சும்மா இருக்கும் போதெல்லாம் வியனை வந்து ஒரு வேர்ட் சொல்ல வைப்பேன். அம்மா வியனும் அம்மா சொல்வா, அப்பா வியனும் அப்பா. அது அப்படியே போக போக டேஸ் ஏற வேர்ட்ஸும் வந்து பில்ட் ஆயிட்டே போச்சு. சோ அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அப்படியே வெஹிக்கல்ஸ் வரும். கார் லாரி ட்ரக், அதுக்கப்புறம் அப்படியே கலர்ஸ் வரும், ஃப்ரூட்ஸ் வரும், வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி டேஸ் போக போக வந்து வேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். போர் அடிக்கும் போது வந்து வியனே வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்பான், அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா நம்ம அந்த கேம் விளையாடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேம் வந்து நல்லாவே அவரோட ஸ்பீச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணுச்சு. கரெக்டா நான் 1 to 1.5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனில மாட்டிக்கிட்டேன். அதுவும் தனியா நான் வந்து டிவியே காட்டக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப இதுவா இருந்தேன். ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டா விளையாட வைக்கிறதும் நீங்க வந்து பண்ணலாம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ வியன், அங்க யாரும் இல்ல வியன். அண்ட் இன்னொரு முக்கியமான டிப் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து பேபி டாக்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் வந்து அப்பப்ப ரிசர்ச் பண்ணுவேன் குழந்தைங்களை பத்தி. அப்ப எனக்கு சும்மா ரேண்டமா ரீல்ஸ்ல அது இது வந்த விஷயங்கள் தான். ஓகே, ஐ மைட் சவுண்ட் ஃபன்னி, பட் நம்ம வந்து கேட்கும்போது சில பேர் வந்து தண்ணிக்கு பதில் இன்னி குடிக்கிறீங்களா, லைக் ஹாஃப் வேர்ட்ஸ் பண்ணி அவங்க கிட்ட நம்ம மழலையா பேசுவோம்னு ஒன்று ட்ரை பண்ணுவோம்ல. பட் அப்படி பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து கிளியரா வேர்ட்ஸ் நம்ம பேசினாதான் அவங்க அதை வந்து இன்டேக் பண்ணி நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான டிப். இன்னும் கூட பாத்தீங்கன்னா வியனுக்கு இன்னும் சூப்பராலாம் எல்லா வேர்ட்ஸும் வரல. பட் அவங்க எல்லா வேர்ட்ஸையும் கத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேர் என்னம்மா? உங்க பேரு? அப்பா பேரு? உங்க பேரு? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அப்படியே எல்லாருக்கும் பெர்ஃபெக்டா அந்தந்த மைல் ஸ்டோன்ல நடக்கணும்னு அவசியம் இல்லை. இட் டிஃபர்ஸ். ஒரு குழந்தை ஒரு மாதிரி. பட் நம்ம பார்ட்ல நம்மளால பண்ண முடிஞ்சதை வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் சில பேபிஸ் பிக்கப் பண்ணி திடீர்னு பேசலாம். நான் கேள்விப்பட்ட நிறைய பேபிஸ் லேட்டா பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம். நாட் ஆல் பேபிஸ் ஆர் பெர்ஃபெக்ட். ஒரு குழந்தை ஒரு மாதிரி. அதை வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிட்டு போறது நல்லது. அண்ட் நீங்க கண்டிப்பா எந்த டவுட்டா இருந்தாலும், உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பீச் டிலே இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உடனே உங்க டாக்டர்ஸை வந்து கேளுங்க. கண்டிப்பா வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எனக்குலாம் எந்த டவுட் வந்துச்சு அப்படின்னாலும் நான் யாரையோ கேட்டு அவங்க ஏதோ சொல்லி பேனிக் ஆகுறத விட நான் ஸ்ட்ரெயிட்டா போய் டாக்டர் கிட்ட கேட்டுருவேன். அண்ட் என்னோட டாக்டர் பத்தி நான் ரெக்கமெண்ட் பண்ற நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். டாக்டர் ஷோபனா ராஜேந்திரன், பீடியாட்ரிஷியன், ரெயின்போல. ஐயோ, அவங்க சொல்ற ஒரு விஷயம், அவங்க கூட போய் ஒரு 10 minutes குழந்தைய தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த 10 நிமிஷத்துல அவ்வளோ நாலேஜ் நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணும் குழந்தைங்க, நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு, அவங்க என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற விஷயம் எல்லாமே வந்து டக்குன்னு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து 1 or 2 லாங்குவேஜஸ்லாம் எப்படி சொல்லி கொடுக்கலாம். வியனுக்கு எப்படி ஹிந்தி தெரியுது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் போடவே இல்லை. எனக்கே ரொம்ப பயம் இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வியனுக்கு வந்து தமிழ்ல தான் பேசுறோம். ஏன்னா வீட்டுல எல்லாரும் தமிழ் பேசுவாங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராம ஒரு லாங்குவேஜ் ப்ராப்பரா கத்துக்கிட்டா போதும். அதுதான் என் தாட்டா இருந்துச்சு. ஸோ தமிழ் நல்லா வந்த பேருக்கு வந்து அப்படியே இங்க என்னோட ஹவுஸ் ஹெல்ப் வந்து ஹிந்தி பேசுவாங்க. அவங்க கிட்ட அப்படியே விளையாடிட்டே பேசிட்டே அவரே திடீர்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. அது எங்களுக்கே வந்து ஒரு ஷாக் தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, கிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்களுக்கு வந்து நம்ம எஃபர்ட் போட்டு சில விஷயம் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அவங்களே நிறைய விஷயங்களுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்பை சொல்றேன். நீங்க குழந்தைக்கு 2 லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா வந்து தமிழ்லயே குழந்தைகிட்ட பேசணும், அம்மா வந்து இங்கிலீஷ்ல மட்டுமே குழந்தைகிட்ட பேசணும். ஸோ ஒரு பேரண்ட் ஒரு லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி பேசும்போது அந்த குழந்தை அவங்க கிட்ட கரெக்டா வந்து அதை லேர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் வியனுமே சரி, எங்க கிட்ட தமிழ்ல பேசிட்டே இருப்பாரு, நெய்பர் கிட்ஸ் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவாரு, கரெக்டா ஹவுஸ் ஹெல்ப் வந்தா கரெக்டா ஹிந்தில மாத்தி பேசுவாரு. ஸோ எனக்கே வந்து அதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஓகே, அவங்களே கத்துப்பாங்க போல அப்படின்னு. பட் இன்னும் கன்னடா கத்துக்கிற சான்ஸ் மட்டும் வியனுக்கு வரவே இல்லை. ஏன்னா ஸ்கூல்லயும் எல்லாரும் ஹிந்தி இங்கிலீஷ் பேசுறாங்க. நெய்பர் கிட்ஸ் கன்னடா தான் கொஞ்சம் 2 வேர்ட் பேசுறாரு அவங்க பேசுறத. சில விஷயங்கள் வந்து நான் நினைப்பேன், நம்ம ஃபோர்ஸ்லாம் ரொம்ப பண்ணிக்க வேண்டாம், பார்த்துக்கலாம், வரட்டும். ஏன்னா இந்த ஏஜ்ல எந்த பெரிய ப்ரெஷரும் வந்து போட வேணாம் அப்படின்னு தான் வந்து நான் எப்பவுமே நினைப்பேன். கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், டாக் ஒன்லி குட் திங்ஸ் பிஃபோர் யுவர் பேபி. அதாவது வந்து அவங்க எதிர்க்க நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிடுவோம், ஆனா அவங்க டக்குன்னு அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நினைப்போம் அவங்க ஏதோ கவனிக்கல அப்படின்னு தான். நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் வந்து அவங்க கரெக்டா. பெங்களூர் சொல்லு, இங்க பார்த்து சொல்லு, பெங்களூர் சொல்லு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? சென்னை. கேம்
இத்தனை நாள் பேம்னு சொல்லிட்டு இருந்தோம். சாக்லேட் சொல்லு. சாக்லேட். நான் வந்து இப்போ வியன் மழலைய விட்டு நல்ல வேர்ட்ஸ் கிளியரா பேசும்போது நான் அந்த மழலையான வேர்ட்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டாரே அப்படின்னு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பாட்டுக்கு அப்படியே அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுங்க. அவங்க கவனிக்காத மாதிரி தான் இருக்கும், ஆனா அதை கண்டிப்பா அவங்க கிராஸ் பண்ணிட்டு சொல்ல வேண்டிய நேரத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயம் மட்டும் நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா ஸ்பீச் பத்தி, அதனால இந்த ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க யாருக்காச்சும் வந்து ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கும் மற்ற பேரண்ட்ஸ்க்கும் கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நான் இதை வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன், இதை பத்தி சொல்லணும்னு. ஃபைனலி சொல்லிட்டேன். ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கமெண்ட்ஸ்ல வந்து ஆட் பண்ணி பின் பண்றேன். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்க எல்லாரையும் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சீக்கிரமே மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.